நம்மக்கிட்ட நெறைய கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. நான் வந்து வாங்கிலாம் சேல்ஸ் பண்றதில்ல. நம்ம வீட்டு தோட்டத்தில இருக்கிறத மட்டும் தான் குடுக்கறது. அதனால அதிகமா குடுக்க முடியாது. கொஞ்சமா தான் இருக்கும். எந்த இதா இருந்தாலும் கள்ளி முளையானா இருக்கட்டும், இலை பிரண்டையா இருக்கட்டும், நீங்க கேட்குற நெறைய வந்து ரொம்ப குறைவா தான் என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த இந்த வெள்ள தூதுவளையோட விதைகள். வெள்ள தூதுவளையோட கட்டிங்ஸ் அனுப்புறவங்களுக்கும் அனுப்பிட்டு தான் இருந்தேன். இப்ப திரும்பியும் வந்து நெறைய பூ வைக்க ஆரம்பிச்சனால கட்டிங்ஸ் திரும்பி எடுக்க முடியாது. கொஞ்ச நாள் ஆகும். இந்த பழங்கள்லாம் பழுத்திருக்கு இல்லைங்க, அதுலேருந்து விதைகள் எடுத்தோம் அப்டின்னா கண்டிப்பா அனுப்பலாம். அப்புறம் விதைகள் கேட்குறவங்க, இதில வந்து எத்தன விதைகள் இருக்கும்னு கேட்குறீங்க. இதோட விதைகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். மிளகாயோட விதைகள் மாதிரி தான் இருக்கும். இதில எப்படி நான் எண்ணி குடுக்க முடியும்? நெறைய பேர் கவுண்டிங் எவ்வளோன்னு சொல்லுங்க சிஸ்டர். அப்பனா வாங்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றீங்க. இதில நான் எப்படிங்க கவுண்ட் பண்ணி குடுக்க முடியும்? அது அளவா எடுத்து குடுக்கறது தான். அதில வந்து ஒரு 15 விதை இருக்குமா? 20 விதமா இருக்குமா? அப்படின்னு கேட்குறீங்க. அத விட எக்ஸ்ட்ராவே இருக்கும். பட் கவுண்டிங்லாம் இதில பண்ணவே முடியாது.